வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மகுவா மைத்ரா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா வந்து முன்னாடி எம்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எம்பி பதவியை வந்து நீங்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு எதிர்கட்சிகளிடம் பணத்தை வாங்கிட்டு ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட அரசுக்கு பிடிக்காத அரசினுடைய எதிரிகளிடம் பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறதுக்காக பணத்தை வாங்கிட்டு பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அந்த அம்மாவை ரொம்ப சித்திரவதைக்கு உள்ளாக்குனாங்க அந்த ஒன்றிய அரசு. இப்போ திரும்பி அந்த அம்மா ஜெயிச்சு எம்பியாக வந்துட்டாங்க. அந்த அம்மா பெண் புலியாக சேருகிற இடங்கள்லாம் வந்து நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு சமாச்சாரம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, போன ஆட்சியில் அந்த கடைசி காலகட்டத்தில் அவர் கிரிமினல் சட்டங்களை வந்து ஏற்றியிருக்காங்க. அப்போ போன ஆட்சியில் எப்படின்னாக்கா, அங்கே அந்த அவங்க மெஜாரிட்டியாக இருந்தாங்களா, அப்போ எதிர்கட்சி வரிசைகளில் இருந்த கட்சிகள் வந்து சொற்பமான அளவில் தான் இருந்தாங்க. 150, 150, 160 அப்படி தான் இருந்தாங்க. அவர்களை பூரா வெளியே அனுப்பிச்சிட்டு சட்டங்களை ஏற்றுவது இப்படி தானே. அவங்க ஏதாவது ஒன்று பேசினா அந்த சட்ட விதியுடைய முதல்ல சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டில் பில்லாக கொண்டு வரணும். அதை கொண்டு வந்து அதை பற்றின விவாதங்கள் நடந்து அது நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு டைம் கொடுத்து யோசிக்கிறதுக்கு எம்பிக்களுக்கு டைம் கொடுத்தா அந்த எம்பிக்கள் யோசிச்சுட்டு வந்து இல்லை அந்த விற்பனர்கள், அந்த துறை சம்மந்தப்பட்ட விற்பனர்கள் இப்போ கிரிமினல் குற்றம் ஒன்று அமல்படுத்த போகிறாங்கன்னா அந்த கிரிமினல் சம்மந்தமான வக்கீல்கள் அந்த சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரிகளிடெல்லாம் பேசி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் வந்து ஐயா இது தவறுங்க, இது கூடாது, இது மாதிரி பின்விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிக்கள் சொல்ல, ஒரு சிலர் இருந்துட்டு இது கரெக்டு தாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த 2 பேர்த்துக்கும் சரி பொதுவான விஷயங்களை சரி அந்த கெட்ட விஷயங்களை பூரா நீக்கிடலாம், நல்ல விஷயங்களை சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதுக்கப்புறம் ஒருமித்த குரலில் இல்லை ஓட்டெடுப்பு மூலமாகவும் ஒரு எம்பியாக இருக்கட்டுங்க, நீங்கள் 500 எம்பி ஒரு கட்சிக்காரங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு எம்பி எதிராக இருந்தால் கூட அந்த எம்பி ஏன் எதிர்க்கிறாங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஐயா அந்த எம்பி எதிர்க்கிறாரு, தமிழ்நாட்டுடைய ஒரு எம்பி மட்டும் எதிர்க்கிறாரு, அது எதிர்ப்பதற்கான காரணம் சொல்லுகிற காரணம் இது. ஆனால் அவர் சொல்லுகிற காரணங்களுக்கான இதில் சாத்திய கூறுகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, இதுதான் வழி, இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு விரிவுரையை கொடுத்து அதுக்கப்புறம் தான் சட்டத்தை இயற்ற வேண்டும். இப்போ சட்டத்தை ஏற்றிட்டாங்க, முதலே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த கவர்மெண்ட் முடிஞ்சு இப்போ எலெக்ஷனில் தெரிஞ்சு மைனாரிட்டி அரசு, பாஜகவின் மைனாரிட்டி அரசு, மெஜாரிட்டி அரசு அல்ல, மைனாரிட்டியாக அரசு பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்த 3 குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துகிறாங்க. எதுக்காக அமல்படுத்துகிறாங்க, எதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க? இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஏடா கூடமாக பேசுகிறவங்க, இப்போ ராகுல் காந்தி மாதிரி, மகுவா மைத்ரா மாதிரி, அப்புறம் இவர் நம்ம காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் பேசுகிற அவர், அகிலேஷ் யாதவ், அப்புறம் தமிழக எம்பிக்களுக்கு பல பேர் பேசுகிறாங்க. சு வெங்கடேசன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஆர் பாலுலேருந்து ஆர்எஸ்ஆர்லேருந்து கனிமொழியிலேருந்து அத்தனை பேருமே வெளுத்து வாங்குறாங்க, எக்கச்சக்கமாக பேசுகிறாங்க, நல்லாவே பேசுகிறாங்க, அரசை எதிர்த்து நன்றாக கேள்வி கேட்கிறார்கள். இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறத ஒடுக்கிறதுக்கும் அவர்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த கருத்து சுதந்திரத்தை பேசணும் அப்படிங்கிற அந்த கருத்து சுதந்திரத்தை பிடுங்கி ஆஃப் பண்ணுறதுக்காகவும் அதெல்லாம் வந்து சேர்த்து தான் இந்த 3 குற்றவியல் சட்டங்களை இந்த அரசு நடைமுறைப்படுத்தி இருக்குது. அதில் எல்லா வக்கீல்களும், நிறைய மாநில வக்கீல்கள், நிறைய மாநிலங்கள் இந்த சட்டங்களை எதிர்க்குது. அந்த ஒரு சட்டத்தின் கீழே தேசிய மகளிர் ஆணைய தலைவரை விமர்சித்த விவகாரம், அந்த விவகாரத்தில் இந்த புதிய கிரிமினல் சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 3 சட்டம், அந்த 3 சட்டத்தில் ஒரு சட்டத்தில் மகுவா மைத்ரா மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. எப்படி அடிச்சிருக்காம பாருங்க, யோசிச்சு சிக்ஸரு. அவங்க வந்து இப்போ முதல்ல மெஜாரிட்டியாக இருந்த பாஜக இப்போ மைனாரிட்டியாக இருக்கிற பாஜக இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்னவென்றால், இந்த மாதிரி பேசுகிறவங்கள மேலே இந்த மாதிரி சட்டங்களை போட்டு அவர்களை மொத்தமாக ஆஃப் பண்ணி சோழியை முடித்து பேசவே விடாமல் வெளியே அனுப்பிச்சிடுறது. அந்த மாதிரி வேலை தான். இதுக்காக தான் அந்த சட்டங்களே போட்டாங்க. இப்போ கரெக்டாக அந்த அம்மா போய் அந்த சட்டத்தில் கொண்டு போய் சீட் பண்ணிட்டாங்களே அந்த அம்மாவை, இந்த வழக்கு வரும், பேசுகிறது குற்றம்பாங்க, சட்ட விதிகள் இப்போ இருக்குது, இதனால் நீங்கள் இனிமேல் பேசவே கூடாதும்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு நிரந்தர சஸ்பெண்டும்பாங்க, இல்லைன்னா எம்பி பதவியை பறிக்கணும்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, இல்லை கைது செய்யணும்பாங்க.
பல முதல்வராக இருக்கும் போதே கைது செஞ்சவங்க தாங்க இவங்க, அமைச்சர்களாக இருக்கும் போதே கைது செஞ்சவங்க தான் இங்கே அந்த மாநகட்ட கும்பல். ஒரு மாநிலத்தில் முதல்வரை எப்படி கைது செய்யலாங்கிற ஒரு ஒரு அதுக்கு எப்படி, அது என்ன மாதிரி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இவங்க எல்லாம் பண்ணுறது. ஒரு பதவியில் இருக்கிறவர் போய் எப்படி கைது செய்யலாம்? அதுக்கு சரியான ஆதாரங்கள், குற்றப்பத்திரிகை முதற்கொண்டு ரெடி பண்ணிட்டு தானங்க நீங்கள் போய் முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குற்றப்பத்திரிக்கை 3 மாதம் 6 மாதம் கழிச்சு ரெடி பண்ணுவாங்கன்னு. இவங்க எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு தானங்க ஒரு முதல்வரை போய் நெருங்க முடியும். பக்காவான ஆதாரங்கள் இன்ன வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணதுக்கான சரியான காரணங்களை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு தானே அவரே சொல்கிறாரு. எந்த ஆதாரமும் இல்லாமல் தானே என்னை கைது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு. ஆனாலும் சட்ட விதிகள் அந்த விதிகளின்படி, இந்த விதியின்படி, அந்த விதியின்படி, இந்த வெங்காய விதியின்படி இவருக்கு ஜாமீன் மறுக்கப்படுகிறது அல்லது ஜாமீன் வழங்கப்படுகிறது. இப்படியே தான் கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு மென்டல் டென்ஷன். இப்போ அவர் அவருடைய வேலையை அவர் செய்ய முடியாது. சிஎம்மாக இருக்கார். அந்த சிஎம் முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி டார்ச்சர்லாம் கொடுத்தா அது முதல்வராக இருக்க அந்த முதல்வருக்கு உள்ள வேலையை அவரால் செய்ய முடியும். இதுதான் இப்போ திட்டம் போட்டு இது செஞ்சுருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் வருது. ராகுல் காந்தி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு உளவுத்துறையை சொல்லியிருக்கிறான். ஒரு காணொலியில் பார்த்தேன் நான், ராகுல் காந்தி ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதோடய இதே 2வது விஷயமா சேர்த்து பேசிடுவோமே. இந்த மகமா மைத்ரா மாதிரி தான் ராகுல் காந்திக்கும். இன்னும் பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய அத்தனை பேருமே பார்லிமெண்ட்டில் அரசை எதிர்த்து ஒன்றிய மைனாரிட்டி பாஜகவை எதிர்த்து பேசக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இதுதான் நடக்கும். அதுவும் முக்கியமாக இந்த மகோவா மைத்ரா, முக்கியமாக ராகுல் காந்தி. ஏன்னா ராகுல் காந்தி என்ற ஒற்றை மனிதர் இல்லை என்றால் இன்றைக்கு எதிர்கட்சிகளே காணவில்லை அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, கண்ணு கெட்ட வரையும் எதிர்கட்சிகள் காணவில்லை. இப்போ ராகுல் காந்தி ஒற்றை மனிதராகத்தான் ஒரு கொடியை பிடித்துக் கொண்டு இருக்கிறார். அதுவும் பிரம்மாண்டமாக மலை உயரத்துக்கு ஒரு மனிதர் இருக்கிறார். ஒரு ஒரு பெரிய பீமன் எப்படின்னு அந்த மாதிரி ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவர் ராகுல் காந்தியாக தான் இருக்கிறார். அப்போ அவரை கரெக்ட் பண்ணி அவரை கட்டம் கட்டி அவரை சிக்க வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம்னா நமக்கு எதிரிகளே இல்லை. நம்ம சுதந்திரமாக எது வேணாலும் செய்யலாம். நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. எந்த சொத்தை யாருக்கு வேணாலும் விற்கலாம். எந்த மக்களை யாருக்கு வேணாலும் காட்டி கொடுக்கலாம். மக்களுடைய பணத்தை எல்லாம் அள்ளி கார்பரேட்டுக்குள்ளே கொடுக்கலாம். என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அதுக்கு தடையாக இருப்பது யார்? முதல்ல யாரு மேலே ராகுல் காந்தி ஒற்றை மனிதராக இருந்தார். அப்போ அவர் ரொம்ப மைனாரிட்டியாக இருந்தார், இவங்க மெஜாரிட்டியாக இருந்தாங்க. இப்போ அவர் மெஜாரிட்டியாக இருக்கார், இப்போ இவங்க மைனாரிட்டியாக இருக்காங்க. இருந்தாலும் இப்போ 2 கடிவாளங்கள் ரெண்டு பக்கத்து ஆந்திராவிலையும் பீகார்லேயும் 2 கடிவாளங்கள் ஆணி அடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்போ வேணாலும் கடிவாளங்களை பிடிச்சி சொல்லுவார்கள். அப்படிங்கிற காலகட்டத்தில் அவர்களை ஏதாவது கொடுத்து சரி பண்ணிடலாம். அப்படிங்கிற பட்சத்தில் ராகுல் காந்தி எது கொடுத்தாலும் சரி பண்ண முடியாது. அவ்வளவுதான். ராகுல் காந்தி எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டார். நீ என்னத்தை நீ காட்டினாலும், ஐயா நீ பணத்தை காட்டினாலோ இல்லை எதை காட்டினாலும் ராகுல் காந்தி வாங்க மாட்டார். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அவருடைய வேலையில். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மென்டல் ரீதியான அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்தே தீர்வோம் அப்படிங்கிறதுல இருக்கார். இவங்க மற்ற கட்சிக்காரங்கள்லாம் இப்போ பீகாரும் சரி, நம்ம தெலுங்கானாவும் சரி, அவர்களுக்கெல்லாம் ஒரு விதமான இது இருக்குது. அதை அவர்கள் கேட்குறத அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர்கள்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ராகுல் காந்தி மட்டும் அதுக்கெல்லாம் செய்ய மாட்டார். அதெல்லாம் உறுதி. அதனால ராகுல் காந்தியெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். ஏன்னா எதுக்கு ராகுல் காந்தி பாதுகாப்பு மேலே நம்ம ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்காரு. மக்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்காரு. எப்படின்னா, நான் மக்களுக்காக பாடுபடுவேன், மக்களினுடைய எண்ணங்களை பார்லிமெண்ட்ல பிரதிபலிப்பேன், மக்களுடைய அனைத்து மக்களுக்குமான குரலாக நான் இருப்பேன். ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் பார்லிமெண்டில் மக்களினுடைய குரலாக நான் இருப்பேன். 1, அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கையான மனிதராக நான் இருப்பேன். 2, இந்த மாதிரி ஒரு எல்லா தரப்பு மக்களுக்கும் அவரை பிடிச்சிருக்குது. எல்லா தரப்பு மக்களும் அவரை நம்புறாங்க. ஒரு நாட்டினுடைய எதிர்காலமாக ராகுல் காந்தியை பார்க்குறோம். அவர் ஆட்சியில் இருக்காரு இல்லை, எதிர்கட்சி வரிசையில் இருந்தால் கூட அவர் அந்த தட்டி கேட்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் இருக்குது. இந்திய மக்களுக்கு பூராவுமே இருக்குது. பிஜேபி காரங்களுக்கு இருக்குது. ஏதோ அவங்க காசுக்காக தான் அவங்க இதில் இருப்பாங்களே வழி, அவங்களும் ராகுல் காந்தியை விற்க முடியாது.
ராகுல் காந்தியை வெறுப்பதற்கான ஒரு சிறு துளி கூட, ஒரு சிறு புள்ளி கூட யாருக்கிட்டையும் நியாயமான காரணங்கள் இருக்காது. ஏன்னா எல்லாவித மக்களிடமும் அவர் அன்பாக, நேசமாக பணிபுரிகிறாரு, பயணிக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர்களை மாறி முக்கியமான ஒரு சில தலைவர்களை நம்பிதான் இந்த நாடு இருக்கிறது. இவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, 150 கோடி மக்களுக்கும் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட்ல போய் அரசு எதிர்த்து கேள்வி கேட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதில் அவர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அவர்கள் அப்படி அவர்கள் கவனத்தை செலுத்தி அந்த மாதிரி பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கிறவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்படி அவர்களை காப்பாற்ற தவறிவிட்டோம் அப்படி என்றால் இந்த இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு சர்வாதிகார நாடாக மாறி சுக்குநூறாகி உடைந்து ஒரு கேடுகட்ட நாடாக மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. சீக்கிரமே மாறிடும். நன்றி, வணக்கம்.